ஈவன் நானுமே தனுஷ் அவரோட ஃபேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவரோட ஃபேஸ் இங்கே ரிசம்பிள் ஆச்சு. ஜென்சின்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி இருக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை, எல்லா வயசுல இருக்க பீப்புளுக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான படம் தான். லவ் பண்ண எப்படி பண்ணணும், எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு செம்மையா பண்ணியிருக்காங்க மூவில. ஏன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்றோம் பொண்ணுங்களுக்கு, ஆனால் அந்த கஷ்டம் வந்து பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் மேட்ரு. படம் ரிலீஸ் இன்னைக்கு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னாங்க. ஸோ படம் வந்து உண்மையிலே ரியலி சூப்பர். ஏன்னா இது வந்து ப்ரொடியூசருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புது இயக்குனர் ரொம்ப சூப்பராக யோசிச்சிருக்காங்க டீமு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பயங்கர ஒரு டஃப் வார். ஆக்சுவலி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு அட்டகாசமான ஒரு படம். எனக்கு வந்து தெரிஞ்சப்போ வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் கெஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் நிறைய சேர்த்துருக்காங்க. ஸோ அதுவும் பவிஷ் வந்து 2வது படம்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி அவர் வந்து தனுஷ் அண்டு செல்வராகவன் ஃபேமிலியில் இருக்கிறதுனால நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் சூப்பராக. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். நீங்களாம் எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாமர் அப்படிங்கிற ஒரு சீனே இல்லை. லவ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே சம்திங் கிளாமர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. பட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மூவியை தேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாது. என்ன சார், சூப்பராக நடிச்சிருக்காரு சார். அண்ட் இது அவரோட டெபியூட் மாதிரியே தெரியல. அவர் பார்க்க தனுஷ் சார் மாதிரியே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. ஈவன் நானுமே தனுஷ் சாரோட ஃபேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவரோட ஃபேஸ் இங்கே ரிசம்பிள் ஆச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டைட்டாக எங்கேஜிங்காகவே போச்சு. அது இந்த காலத்தில் இருக்கிற ஜென்சியும் கவர் பண்ணோம், கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புளையும் கவர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஓவரால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடய பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம், வயசானவங்களும் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. லைக் பவிஷோட ஆக்டிங்குமே வந்து லைக் பார்த்தோன்னா நல்லா ஒரு பெரிய ஹீரோவாக வருவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீரோயின் வனிதா மேம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டோரி லைனுமே சொன்ன மாதிரி லைக் இப்போ இருக்க ஜென்சிக்கும் பிடிக்கும், 80s 90s கிட்ஸ்க்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலி இதை யூ/ஏ கொடுத்துருக்காங்க. பட் தென் டூ ஒரு 6-7 வயசு குழந்தை கூட கனெக்ட் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். இப்போ இருக்க டைமில் வந்து பார்த்தோன்னா சில படம்லாம் வந்து என்னடா கதை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லைக் ஜென்சின்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி இருக்குது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை, எல்லா வயசில் இருக்க பீப்புளுக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். உண்மையாகவே செம்மையாக இருக்குது. ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான படம் தான். லவ் பண்ண எப்படி பண்ணணும், எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க மூவியில். அண்ட் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனில் மூவி கண்டிப்பாக பார்த்தாகணும். அண்ட் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த படம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பர் ப்ரோ. என்னன்னா வந்து என் லைஃப் ஸ்டைல் அப்படியே படம் மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோ வித்தியாசம். ஏன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம் பொண்ணுங்களுக்கு, ஆனால் அந்த கஷ்டம் வந்து பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் மேட்ரு. நல்லா எடுத்துருக்காங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. பவிஷ் அந்த ப்ரீவியஸ் படத்தோட இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் புதுமுக ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹோல் க்ரூ எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் டைரக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் என் வாய்ஸ் சொல்லுவாங்க. சூப்பரான மூவி, என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் கூட போரே அடிக்கல. அண்ட் இன்னொரு விஷயம், யாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி மூவி இந்த ரொம்ப ஈக்குவலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஈவன் வனிதா மேமோட கேரக்டர் வேற லெவல், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், கண்டிப்பாக பார்க்கலாம். ஈவன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சலிக்காமல் பார்க்கலாம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து தனுஷோட ஃபேன், பெரிய ஃபேன் தனுஷோடது. அப்புறம் மாதிரியும் வாய்ஸ், ஆக்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுலேருந்தே அவரோட பிக் ஃபேன் ஆகிட்டோம் தனுஷ்க்கு அப்புறம். அண்ட் இவரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவியில். சூப்பராக பண்ணுங்க. சண்டை, ஃபைட்டு, டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லை எல்லாம் ஒன்று தான்டா. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நான் சொல்ல விரும்பல, நீங்களும் வந்து படத்துக்கு வந்து பாருங்கள்.
உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் சரி புதுசாக ஹீரோயின் ஆக்ட் பண்ண சொல்ல மொத்த பேரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங் வனிதாக்கா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி சாரி ஹெல்த்தி கிட்ஸ்க்காகவா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நம்ம வந்து அதை பற்றி எதுவுமே இப்போ நெகட்டிவிட்டியாக சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்யூ. தியேட்டரில் விசிட் பண்ணி படத்தை பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க, அதுக்கும் கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மூவி தான் இது. யாரு ப்ரோ? சிம்பிளா சொன்னாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. நீ படத்தை வந்து பாருங்க, அவ்வளோ முடிஞ்சு. ஐயா